ஆண்டவங்கிட்ட வரம் கேட்குறாரு. அந்த ஆண்டவன் வந்து மகாத்மா காந்தியை ஹீரோவாக பிறக்க வைக்கிறாரு. அவர் தான் ஹீரோ மகாத்மா காந்தி. அவர் தான் விஜய் சார். ஆமாம், மகாத்மா காந்தி உருவத்தில் தான் விஜய் சார். எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலர், ஹீரோ முதலமைச்சர் விஜய் சார். அந்த கிராமத்தை சென்னை சிட்டி மாதிரி மாற்றி திரும்பவும் கிராமத்தை வந்து கிராமத்தில் இருந்த மக்களை, ஜெயிலில் இருந்தவங்கள, அப்புறம் இப்போ சங்கர் சார் கொட்டை கொடுத்தாலும் செம்மையாக பண்ணுவாங்க. ரெண்டு பேருமே அரசியல் கதை பயங்கரமாக எடுப்பாங்க சார். எம்ஜிஆர் ஆட்சி ஆண்ட மாதிரி அப்படி ஒரு கற்பனை கதையாக ரெண்டு பேர்த்தையும் மனசில் நினச்சி கற்பனையாக இருக்கும் சார். புதுமையாக இருக்கும், புரட்சியாக இருக்கும். அப்புறம் புஷி ஆனந்த் சார்கிட்ட கூட லெட்டர் கொடுத்தேங்க. இது வரைக்கும் ஒன்றும் பதில் இல்லைங்க சார். நானும் பார்க்க முடியல சூழ்நிலைங்க, அவரும் பார்க்க முடியாத சூழ்நிலைங்க. இன்றைக்கி தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை கிடச்சிருக்கு. இப்போ ஈவினிங் வந்து பார்க்க போகிறேங்க சார். பார்த்துட்டு இந்த லெட்டர் கொடுக்க போகிறேங்க சார். கதைங்களா? அரசியல் கதைங்க சார். ஆமாம், விஜய் சாருக்கு அரசியல் கதைங்க. 2 சினிமா இருக்குங்க. 2 சினிமாவும் அரசியல் கதை தாங்க. சினிமா உலகம் ஆரம்பித்த காலத்திலேருந்து இன்னைய வரைக்கும் வராத புதிய கதையை தான் சார் இருக்குது. என்னது, ரொம்ப பழைய கதையெல்லாம் இல்லைங்க. ரொம்ப புதிய கதையாக இருக்குங்க. செமையாக இருக்குங்க கதை. இதில் எழுதியிருக்கேங்க. கதை சொல்லக்கூடாதுங்க, சுருக்கமாக வேணால் ஒரு 2 லைன் சொல்கிறேங்க. வாய்ப்பு இன்னும் கிடைக்கலைங்க சார். இன்றைக்கி தான் இப்போ ஈவினிங் பார்க்கணுங்க சார். அதுக்கோசம் போயிட்டு வந்துட்டேங்க சார். அனுமதி கிடைக்கலைங்க சார். ஷூட்டிங் போயிட்டாருங்க, வெளியில் போயிருக்காருங்க. அப்புறம் புஷி ஆனந்த் சார்கிட்ட கூட லெட்டர் கொடுத்தேங்க. இது வரைக்கும் ஒன்றும் பதில் இல்லைங்க சார். அப்புறம் இன்றைக்கி தான் நேரில் பார்த்து கொடுக்கலான்னு இருக்காங்க சார். என்னங்க சார்? இன்னும் பார்க்கலைங்க சார். கீழே தாங்க சார். ஏங்க சார், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லைங்க சார். விருது கொடுத்துட்ருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது முடியட்டுங்க, கடைசியாக பார்த்துக்கலான்னு தான் பொறுமையாக இருக்காங்க சார். ஆமாங்க சார், அவங்களுடைய மகாத்மா காந்தியடிகள் ஐயா கற்பனை கதையாக நினச்சி எழுதியிருக்கேங்க. புரட்சித் தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் மனசில் நினச்சி எழுதின கதைங்க. அவருடைய பாடல் வந்து எழுத்துறையில் வருங்க சார். எம்ஜிஆர் பாடல், எம்ஜிஆர் ஆட்சி ஆண்ட மாதிரி அப்படி ஒரு கற்பனை கதையாக ரெண்டு பேர்த்தையும் மனசில் நினச்சி கற்பனையாக இருக்கும் சார். புதுமையாக இருக்கும், புரட்சியாக இருக்கும், ஒரு தெளிவாக இருக்கும். சினிமா உலகத்தில் வராத புதிய சினிமா கதை சார் நம்ம கதை. ஆமாம், விஜய்க்காகவே தயார் பண்ணி வச்சது சார். இது வரைக்கும் எந்த சினிமாலையும் வந்ததில்லை, யாரும் நடித்ததில்லை, யாரும் எடுத்ததும் இல்லை சார். இது ஒரு புதுமையாக இருக்கும், புரட்சியாக இருக்கும் சார். மஞ்சள் இதுங்களா? மஞ்சள் சார். மஞ்சள் தொட்டு வச்சா இந்த சக்தி கொண்டு போய் அந்த கதையை வந்து அவர்கிட்ட சேர்க்குங்க. இது ஒரு சாமி பக்திங்க சார். ஆமாங்க, மஞ்சள். என்னங்க சார்? ஹீரோயினிங்களா? இருக்காங்க சார். காதல் வருங்க, கல்யாணம் வரும், குடும்பம் வரும், அரசியல் வரும். அரசியல் விளையாட்டு தான் பயங்கரமாக இருக்கும் சார். செமையாக இருக்கும். ஒரு லைன் சொல்கிறேங்க சார். தமிழ்நாட்டில் ஒரு சின்ன குட்டி கிராமம் சார். 500 பேர் வசிக்கிறாங்க. அந்த காலத்தில் 1947லேருந்து 2026 வரைக்கும் இந்த கதை வருங்க சார். அந்த காலத்தில் 2 வருஷம் மழை இல்லை, வெயில் இல்லை, பசி பட்டினி இருந்து விவசாயம், நெல், அரிசி, பருப்பு, தானியம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. மழை பெஞ்சாதான் இனிமேல் அடுத்த வேலை சோத்துக்கே கதி. அப்படியே மட்டும் சூழ்நிலையில் சென்னை சிட்டியிலேருந்து 2 பேர் வந்து தார் ரோடு போடணும் வாங்க அப்படின்னு சொல்லி இந்த கிராமத்தில் இருக்கிற 500 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. 500 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போய் அவங்கள வந்து கண்டுக்கிறதே இல்லைங்க. அவங்க இருக்கிற உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்குங்க. சக்க சாருக்கு எல்லாம் புழிஞ்சு எடுத்துடுறாங்க. அவங்க சாப்பிட்டு 4-5 நாள் ஆச்சுங்க. புள்ள குட்டியெல்லாம் பசியில் துடிக்குதுங்க. போலீஸ்கிட்ட போகிறாங்க, கலெக்டர்கிட்ட போகிறாங்க, எம்எல்ஏ கிட்ட போகிறாங்க, எங்கேயுமே வேலைக்கு ஆகலைங்க. கடைசியாக நீதிபதிக்கிட்ட போய் முறையிடுறாங்க. செய்யாத பிரச்சனைக்கு எங்களுக்கு ஒரு தண்டனை கொடுங்க. பசி பட்டினியில் வேலை இல்லை, உழைப்பு இல்லை, உண்மை இல்லை, நேர்மை இல்லை, நீதி இல்லை, எங்களுக்கு ஒரு தண்டனை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் தண்டனை கொடுக்க முடியாது. அவர் ஒரு நீதிமான். அதனால் இந்த கதை அப்படியே படிப்படியாக நகர்ந்து அந்த ஜெயிலில் போய் கஷ்டப்பட்டு, ஜெயிலில் இதை விட இன்னும் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். உயிர் மட்டும்தான் அப்படி ஒல்லி குச்சியாக இருப்பாங்க. எல்லாம் சக்க சாறு புழிஞ்சு எடுத்துடுறாங்க. கிணறு வெட்டுங்கிறாங்க, கல் வெட்டுங்கிறாங்க, மண் வெட்டுங்கிறாங்க. விஜய் வந்து அந்த ஜெயிலில் கல் உடைச்சி மண் உடைச்சிட்டு இருக்கும் போது இந்த 500 பேரும் மேலே ஆண்டவனை பார்த்து, ஆண்டவனே நாங்கள் செவனேன்னு கிராமத்தில் இருந்தோம், எந்த தப்பும் செய்யலை, 2 மேஸ்திரி கொண்டு வந்து தார் ரோடு பொண்ணுன்னு கொண்டு வந்து சென்னையில் விட்டு இப்படி எங்களை ஜெயிலில் கழித்திங்க விட்டு இப்போ கல் மண் தூக்கி எங்கள் உயிரெல்லாம் சாராக புழிஞ்சு எடுக்கிறாரு, இதுக்கு நாங்கள் செத்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவங்கிட்ட வரம் கேட்குறாரு. அந்த ஆண்டவன் வந்து மகாத்மா காந்தியை ஹீரோவாக பிறக்க வைக்கிறாரு. அவர் தான் ஹீரோ மகாத்மா காந்தி. அவர் தான் விஜய் சார். ஆமாம், மகாத்மா காந்தி உருவத்தில் தான் விஜய் சார்.
ஆமாம், அவர் வந்து அந்த 500 பேர்த்தையும் காப்பாற்றி கரை சேர்த்து படிப்படியாக எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலர், ஹீரோ முதலமைச்சர் விஜய் சார் முதலமைச்சர் அந்த 500 பேரையும் பசிப்பட்டினியில் இருந்தவங்கள வாழ வச்சு அந்த கிராமத்தை சென்னை சிட்டி மாதிரி மாற்றி திரும்பவும் கிராமத்தில் இருந்த மக்களை ஜெயிலில் இருந்தவங்கள அவங்க வாழ்க்கை வரம் கொடுத்து அந்த பதவியெல்லாம் கொடுத்து திரும்பவும் கிராமத்தை கொண்டு போய் சேர்க்குறாரு. ஆமாம், சிஎம் வச்சு சேர்க்குறாரு. சென்னை சிட்டி எப்படி இருக்குதோ அதேமாதிரி அந்த கிராமத்தை சென்னை சிட்டி மாதிரி உருவாக்குறாரு. ஆமாம். என்னங்க இருக்காங்க சார், அதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க சார். அவங்க பார்த்து யாரை வேணாலும் போட்டுக்கலாங்க. நமக்கு டைரக்ஷன்லாம் தெரியாது சார். கதை வசனம் பாடல் எழுத்தாளர், ஆசிரியர். நான் பயங்கரமாக மூளை வேலை செய்யும் சார். என்னங்க சார், அட்லி சார் பண்ணலாங்க. அட்லி சார் செம்மையாக பண்ணுவாருங்க. அப்புறம் இப்போ சங்கர் சார் கொட்டை கொடுத்தாலும் செம்மையாக பண்ணுவாருங்க. 2 பேருமே அரசியல் கதை பயங்கரமாக எடுப்பாங்க சார். எல்லாம்